உட்கார்ந்திருக்க? கீழே இறங்கி வா. மாட்டேன். கீழே விழுந்துட போற. நான் புடிச்சுக்கிறேன். இறங்க மாட்டேன். நீ சீக்கிரம் வா. சுமதி இங்க வந்து என்ன பண்றா பாரு. மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு இறங்க மாட்டானே புடிவாத பிடிக்கிறா. இறங்கு. கீழே இறங்கு. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இறங்கு. மாட்டேன். நான் இங்க இருந்து இறங்க கீழே மாட்டேன். விழுந்துடுவோமா? நீயா இறங்கு. சுமதி சொல்றது கேளு. இறங்கு. அப்பா, நான் தினமும் இந்த குருவிங்க சத்தம் கேட்டுதான் கண்ணை முழிக்கிறேன். அதுங்களுக்கு நான் சாப்பிட அரிசியும் போடுவேன். அதனால இங்க இருந்து போக வேண்டாம்ப்பா. இங்கேயே இருந்துடலாம்ப்பா. சரி, நீ முதல்ல கீழே இறங்கு. அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். வா. மாட்டேன். சுமதி, சுமதி, அவங்கள விட்டு நான் இங்க இருந்து வர மாட்டேன். அந்த பாட்டி வீட்லயும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அங்க நிறைய பொம்மைங்க இருக்கும். நீ ஜாலியா நான் விளையாடலாம். வர வாமா. மாட்டேன்னு சொன்னா எல்லாம் வர சொல்றது மாட்டேன். கேளு. வாமா, இறங்கு இறங்கு. கீழே இறங்கு. செல்லல்ல வா. நீ சமத்து தானே. வா. நீ அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன பண்றது? சுமதி, நான் என் துடிச்சு செல்லம், போயிடுவேன். இங்க பாரு. அந்த பாட்டி வீட்லயும் உனக்கு நிறைய பொம்மைங்க இருக்கும். நீ நிறைய விளையாடலாமா? இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது தங்கம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் இங்க இருந்து வர மாட்டேன். நீங்க என்கிட்ட வராதீங்க. எதுக்காக நம்ம இந்த ஊரை விட்டு போனோம்? ஏன் இவ்ளோ பிடிவாதமா இந்த வீட்டை விட்டு போனோங்கறீங்க? ஏன் அப்பா பேச்சையும் பாட்டி பேச்சையும் நீங்க கேக்குறதே இல்ல? யாரும் இங்க இருந்து போக ஆசைப்படல. நீங்க மட்டும் தான் போகணும்ங்கறீங்க. சுமதி, பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. அங்கேயும் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சொன்ன நீங்க கேளுங்க. ரொம்ப கெட்டவங்க. என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல. என்ன வேணும்னே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சௌமியா அக்கா கூட விளையாடுறீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மட்டும் தான் உங்க கூட படுக்கறாங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். போய் சொல்லாதீங்க. என் மேல உங்களுக்கு பாசம் இல்ல. வேணும்னே எனக்கு பிடிச்ச இந்த வீட்ல இருந்து என்ன கூட்டிட்டு போக பாக்குறீங்க. இந்த உலகத்திலே உங்கள மாதிரி கெட்டம்மா யாருமே இல்ல. சுமதி, நிம்மி. நாசமா போறவளே. என் பேத்தியவ கை நீட்டி அடிச்ச. என் பேத்திய இன்னொரு தடவை தொட்ட உன் கைய உடைச்செறிஞ்சிருவேன். ஜாக்கிரதை. மகேந்திரா, அவளை உள்ள கூட்டிட்டு போப்பா. நீ அழாத ராஜு. வா, நம்ம உள்ள போலாம். வா. அழாத சரிம்மா. அழாத. சரி சரி சரி. அழாத அழாத அழாத. சுமதி, என்ன அறியாம நான் உன்னை அடிச்சிட்டேன். கோவத்துல நான் என் சுய நினைவை இழந்துட்டேன். நான் பெத்த பொண்ண கை நீட்டி அடிச்சிட்டேன். சுமதி, அம்மா தேவி, ஒரு தாயோட துன்பம் உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும்? அந்த பொண்ணையும் இவள மாதிரி தான் நான் உயிரா நினைக்கிறேன். ஆனா எதிர்பாராத விதமா இன்னைக்கு அவளை அடிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் எடுத்த இந்த முடிவால சுமதியோட மனசை நோகடிச்சிட்டேன். வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டேன். ஆனா எனக்கு எது தவிர வேற வழி தெரியல. அம்மா தேவி, நீதான் எனக்கு கருணை காட்டணும். ஒரு இடத்துல இருந்த என் குடும்பத்தை வேரோட எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்க போறேன். ஏன்னா அந்த கெட்ட நிழல் என் குழந்தை மேல படக்கூடாது. ஏன்பா லாரி நிறுத்தின? மகேந்திரனா, ஒருத்தங்க லிஃப்ட் கேக்குறாங்க, அதனாலதான் நிறுத்தினேன்.
நீங்க எங்க போகணும்? வாங்க. எந்திரிங்க எந்திரிங்க, நீங்க சொன்ன ஊர் வந்துருச்சு. எல்லாரும் நல்லபடியா வந்துட்டீங்களா? வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் அத்தை. நல்லா இருப்பா, நல்லா இருங்க. என் செல்லம், என் குட்டி சௌமி. சுமதி குட்டி, வா 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 செல்லம், வாங்க வாங்க. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நீ ஏமா கவலைப்படுற? இங்க வந்துட்டல, எல்லாம் சரியாயிடும். சம்பந்தி, வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே? இந்த ட்ரக்ல வந்ததுதான் உடம்பு அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தி. என்ன திடீர்னு ஊருக்கு வந்திருக்க? அதுவும் குடும்பத்தை வேற கூட்டிட்டு வந்திருக்க? சும்மாதான். உன் புருஷன் வீட்ல என்னாச்சு? நீ அங்க நல்லா தானே இருந்த? அது ஒண்ணுல சித்தி, அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்ததா, அதான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்டேன். ஒரேடியா எல்லாருமே நிம்மியோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க பாரு. நிம்மியோட புருஷன் வீட்டோட மாப்பிள்ளைய வந்துட்டாரு போல இருக்கு. என்ன குடும்பமோ, சீ. ரூபா கம்மியா இருக்கு சார். 7 ரூபாய் இல்ல, போட்ட விடுங்க. 7 ரூபாய் வச்சு அரமணை கட்ட போறியா? 7 ரூபாங்கிறது உங்களுக்கு வேணா மட்டமா இருக்கலாம் சார், ஆனா எங்களுக்கு அதான் சார் வசதி. அப்படி பார்த்தா வழியில ஒரு சவாரி ஏத்தினிய, அவங்க கிட்ட நீ காசு வாங்கியிருப்ப, அதுக்கு என்ன சொல்ற? என்ன சார், தினம் நாங்கள் லாரில யாருக்கா லிஃப்ட் கொடுப்போம். சில பேர் பைசா கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதை போய் இந்த கணக்குல சேர்க்கறீங்களே சார். யார் வாடகை எடுத்தாங்க? இந்த வண்டியை யார் வாடகை எடுத்தாங்க? நான் தானே எடுத்தேன். அவங்கள ஏன் நீ ஏத்தன? அவங்க எப்போ இறங்கிட்டாங்க சார். அவங்க இருந்தா நீங்க அவங்க கிட்ட பங்கு வாங்கிக்கலாம். உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. மகேந்திரா, அவன் கேக்குற பணத்தை கொடு, எதுக்கு சண்டை போடுற? இல்லம்மா, அவன் பணத்தை கொடு, அவன் போகட்டும். 7 ரூபாய்க்கு இவ்வளவு வீம்பு பிடிக்கிறான். இந்த மீதி சில்லறையை நீயே வச்சுக்க. எல்லா சாமானும் உள்ள இருக்குவா. இறங்க இறங்க, சீக்கிரம் இறங்குப்பா. நிம்மி, கொடு. ஆமா.
அம்மா தேவி, இதுக்கு மேல இந்த குழந்தை வாழ்க்கையில எந்த துன்பமும் நேரக்கூடாது. இவளுக்காக நான் உயிரை கொடுத்து போராட கூட தயாரா இருக்கேம்மா. அம்மா தேவி, நீதான் இவ கூடவே இருந்து இவளை பத்திரமா பாதுகாக்கணும். கருணை காட்டு தாயே. அருமையான வீட்டை விட்டு வந்துட்டு ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருக்கோம். இங்க தண்ணியும் இல்ல, கரண்ட்டும் இல்ல. எப்படிமா இங்க இருக்கிறது? கரண்ட் இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, ரிப்பேர் செய்யறவனை கூப்பிட்டு இருக்கேன். இந்தாங்க காஃபி எடுத்துங்க. சீக்கிரம் அந்த எலக்ட்ரீஷியனை வர சொல்லுங்க அத்தை. இந்தாங்க சம்மந்தி, நீங்களும் காஃபி எடுத்துங்க. காஞ்சி தண்ணி மாதிரி ஒரு காஃபி இதை நாங்க குடிச்சாகணும். சரி சரி கொடுங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டை சுக்கு நூறா உங்க பொண்ணு உடைச்சிட்டா. இதெல்லாம் யாருக்கு தெரியுது? நாங்க என்னவோ வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரி பேசுறாங்க. சம்மந்தி, ஒலவாயம் மூணாலும் ஊர்வாயம் மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. அது எதுக்கு நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? உங்க சொந்த வீட்டுல நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்ல, அப்புறம் எதுக்கு அந்த வீடு? இருக்கட்டும் இருக்கட்டும், உங்க புத்திமதியை நீங்களே வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் வெளியே போய் எனக்கு ஏதாவது வேலைகளை கிடைத்தான்னு பார்த்துட்டு வரேன். அம்மா, நீங்க விளையாடுங்க, நான் அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்றேன். சரிம்மா. ஐயோ கடவுளே, என் ஃபேவரட் பால். சௌமியாக்கா, நம்ம இதை வச்சு இங்கேயே விளையாடலாம். சரி, விளையாடலாம். அம்மா நிம்மி, இங்க பாரு. நீ முதல்ல போய் டிஃபனை ரெடி பண்ணுமா, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். அக்கா, வெளியில எல்லா பசங்களும் விளையாடுறாங்க. நாமளும் போலாமா? பாட்டி, நானும் அங்க போய் விளையாடவா? அதுக்கு என்னம்மா, போடா செல்லம். பாட்டி, ஆ? நானும் விளையாட போவா? போகணும்னா போ. என்கிட்ட எதுக்கு கேக்குற? நான் சொல்றதை இந்த வீட்ல யாரும் கேக்குறாங்களா என்ன? சௌமியா, சௌமியா வெளியே போகாத. எதுக்கு அவளை வெளியே போக சொன்னீங்க? அவளை நான் ஒண்ணு வெளியில போன்னு சொல்லல. நான் சொல்ற பேச்ச நீயே கேட்காதப்போ உன் பொண்ணு எப்படி கேட்க போறா? ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுங்க. பரவாயில்ல விடு. விளையாடலன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்குவா. அப்புறம் இந்த ஊர்ல உள்ளவங்களும் குழந்தைங்களுக்கு நடுவுல பேதம் பாக்குறோம்னு சொல்லுவாங்க. நிம்மிமா, அவங்க சொல்ற விதம் கோவமா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது. அவ இஷ்டப்படி போய் விளையாடட்டும். நீ யாரு? சௌமியா, சுமதியோட அக்கா. நானும் உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து விளையாடலாமா? சரி வா, உன்னையும் சேர்த்துக்கிறோம்.
ரொம்ப களைச்சு போயிட்ட, கொஞ்ச நேரம் இங்க உட்காரு. நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்க. உன் மனசுல இருக்கிற எல்லா கவலையும் தூக்கி போடு. சௌமிக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த ஊர்ல புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பி. அதே மாதிரி நம்ம சௌமிக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடு. நான் சொல்றது உனக்கு நல்லா புரியுது தானே நிம்மி? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எதுக்கு பயப்படுற? இங்கே தானே இருக்கேன். 4 அடி எடுத்து வச்சா என் வீடு. நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துட போறேன். சரியாம்மா? இத பாருங்க சம்பந்தி, எங்களுக்காக எவ்வளவுதான் உழைப்பீங்க, மத்ததையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. நீங்க யாருங்க என்ன கிளம்ப சொல்றதுக்கு? இது என் பொண்ணோட வீடு. எனக்கு இங்க வர்றதுக்கும் இருக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. சில பேருக்கு இத பார்க்கும்போது மொழியும் பிதுங்குது, மூக்கும் வீங்குது. இங்க யாரு வரதாலையும் எங்களுக்கு மொழியும் பிதுங்கல, மூக்கும் வீங்கல, எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதோட பொண்ணு வீடு பக்கத்துல இருக்குங்கிறதுக்காக அடிக்கடி வராதீங்க, அது அவ்வளவு நல்லதில்ல. சம்மந்தி, காலம் மாறி போச்சு. இப்ப நல்லது கெட்டதும் மாறி போயிடுச்சு, புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்ல சம்மந்தி, நீங்க உங்க உடம்ப மட்டும் பாத்துக்குங்க. மத்தது எல்லாத்தையும் நானும் என் பொண்ணும் சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க சம்மந்தி, நான் கிளம்புறேன். ஏன் நிம்மி, உங்க அம்மா வந்தாங்க, விஷத்தை கக்கிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள என்னோட மாத்திரை மருந்துகளை எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. ஐ பாத்தீங்களா, பொம்மை விக்கிறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? அது கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த பந்து கூட நல்லா இருக்குல்ல? பொம்மை கீழே விழுந்துருச்சு. வேண்டாமா? நான் வச்சுக்கவா? இல்ல, எனக்கு இது வேண்டாம்.
சௌமி, அவளை ஏதாவது பிசாசு தூக்கிட்டு போயிருக்கோம். போய் நல்லா தேடு. அபசகுணமா பேசாதீங்க. என் கைய விடுங்க, என் கைய விடுங்க. விட போறீங்களா இல்லையா? சௌமியா, சௌமி, விடுங்க, என் கைய விடுங்க. நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன புடிச்சிட்டு போவதானே வந்திருக்கீங்க. எங்க அம்மா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. உன்னை யாராவது பயமுறுத்தும் போது உன் பக்கத்துல யாருமே இல்லனா அப்ப இந்த கத்தியை நீ பயன்படுத்து. இதுக்கு மேல என்கிட்ட வராதீங்க. நான் கத்தி வச்சிருக்கேன். சுமதி, சௌமி அக்கா எங்கம்மா? இங்கதான் இருந்தாங்க. இங்கனா இங்கனா எங்க? அவங்க பொம்மை விக்கிறவங்க கூட போயிட்டாங்க. பொம்மை விக்கிறவங்களா? அவங்க எங்க இருக்காங்க? அதுவும் அங்கதான் இருந்தாங்க. சௌமியா, சௌமியா, சௌமியா செல்லும், உனக்கு ஒண்ணு ஆகலையேம்மா? எதுக்குமா கத்தி? எதுக்கு இதை வெளியே எடுத்த? அம்மா, என்ன பிடிக்க இந்த பூச்சாண்டி வந்துச்சு. பூச்சாண்டியா? ஆமாமா. பொம்மை விக்கிறவங்க மாதிரி வந்துச்சு. அதோட இவ்ளோ பொம்மை காசு இல்லாம கொடுத்துச்சு. நான் வேண்டான்னு சொன்னதும் என் கைய ரொம்ப கெட்டியமா புடிச்சுக்குச்சு. நான் அதுக்காக தான் இந்த கத்தி எடுத்தேன். அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன பார்த்து பயந்து ஓடிடுச்சு. நான் உங்க சிங்க குட்டின்னு அப்பப்ப என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, நான் சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணி ஓட வச்சிட்டேன். சௌமி, என் தங்கம், நிஜமாவே நீ சிங்க குட்டிதான். வாமா போலாம், வா. தங்கம், நீங்க உட்காரு, உட்காருமா. நான் சொல்றத கவனமா கேளு. இதுக்கு மேல நீ வெளியே போக கூடாது. விளையாட உன்னை யார் கூப்பிட்டாலும் சரி, நீ அவங்கள திரும்பி கூட பார்க்காத. எது நடந்தாலும் உடனே வந்து என்கிட்ட சொல்லிடணும்னு. நான் சொல்றது புரியுதாடா? சரிம்மா, நான் வெளியே போக மாட்டேன். நான் வர வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும். இங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கணும். என்னாச்சு நிம்மி? உன் பொண்ணுக்கு புத்திமதியெல்லாம் சொல்ற? ஏமா, இந்த எலக்ட்ரிஷியன் வந்து சரி பண்ணிட்டானா? அவன் வந்திருந்தானா இந்நேரம் லைட் எரிஞ்சிருக்குமே. மத்தவங்க முகம் மாதிரி அழுது வடியுது. உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னங்க, அது அது இங்க வரைக்கும் வந்துருச்சு. யாருமா? பூச்சாண்டி. அடக்கடவுளே, திரும்பவும் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருச்சா? இந்த 2 பேரும் இங்க வந்து செய்யறத நம்ம ஊர்லயே செஞ்சிருக்கலாமே. அங்கேயே இப்படித்தான் அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க. நிஜமாவே பூச்சாண்டி தான் வந்துச்சு. என் கையை விடவே இல்ல. சாமி மேல சத்தியமா என்ன தூக்கிட்டு போவதா வந்துச்சு. அப்பதான் நான் கத்தி எடுத்தேன். அதை பார்த்துட்டு அது பயந்து ஓடிடுச்சு. ஐயோ கடவுளே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க குழந்தை கையில கத்தி இருக்கிறத பார்த்தா என் மான மரியாதை என்ன ஆகும்? இந்த வீட்ல மான மரியாதை மேல யாருக்கு அக்கறை இருக்கு? நம்ம மூக்க அறுக்கணும்னு தான் அவ கையில கத்திய கொடுத்து வச்சிருக்கா. அம்மாவும் பொண்ணு ஏன் இப்படி உயிர் எடுக்கிறீங்க? வாழ விட மாட்டீங்களா? ஆனா அப்பா, சௌமியா அக்காவை மட்டும் அவங்க ஏன் கூட்டிட்டு போனாங்க? என்னையே அவங்க கூட்டிட்டு போல. வாய மூடு, கண்ணா பின்னான்னு பேசாத. திட்டு வாங்கிட்டியா? இப்ப சந்தோஷமா?
உங்க அம்மாக்கு தான் உன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல. அப்புறம் அவகிட்ட எதுக்கு பேசுற நீ? வா நம்ம வெளியே போலாம். நாம இப்போ எங்க போறோம்ப்பா? பேரு கொடுக்க போறோம். ஸ்கூல்ல சேர்க்க போறேன். சரி போலாம். நிமி, இது புது ஊரு, புது ஜனங்க. இங்கேயும் கலடா பண்ணி மானத்தை வாங்காத, புரிஞ்சுதா? செல்லம், இந்த இடத்தை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. இங்கேயே தான் இருக்கணும். அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போகணும். அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போறேம்மா. வேண்டாம்மா, நீ இங்கே வீட்லயே படி. நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன். ஆனா அம்மா, நான் ஏன் இப்ப ஸ்கூலுக்கு போக கூடாது? அப்ப ஒருவேளை சூனியக்காரி வந்தா அவகிட்ட இருந்து தப்பிக்க நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களே, அவ வந்தா நான் அவளை அடிச்சிருவேன். அம்மா, என்னையும் ஸ்கூலுக்கு போக விடுங்க. வணக்கங்க. வணக்கம். பக்கத்துல ஆன்ட்டி சொன்னாங்க இங்க ஏதோ சுவிட்ச் போர்டு ரிப்பேர்னு. நிம்மி, அவர் போய் கரண்ட்டை சரி பார்க்கட்டும். நீ சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்க அத்தை. இந்த பக்கம் போங்க. இந்த பக்கம் தான் எரியல. சரிடா செல்லம், நீ உள்ள போய் டிராயிங் பண்ணு. நான் போய் சமைக்கிறேன். நான் சீக்கிரமா வந்ததுக்கு அப்புறம் நாம 2 பேரும் போயம் சொல்லிக்கிட்டே விளையாடலாம். சரியா? போ செல்லம். வணக்கங்க. வணக்கங்க. நீங்க நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஆமாங்க, பக்கத்துல தான் இருக்கோம், ஒரு 2 தெரு தள்ளி. அப்படியா? ஆன்ட்டி, இங்க செக் பண்ணி பார்த்துட்டேன். உள்ள செக் பண்ணி பார்க்கணும். சரி சரி, உள்ள போய் பாருங்க. சரி. ஹாய் பாப்பா, உங்க பேர் என்ன? சௌமியா. நல்ல பேரு. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் கிளாஸ்க்கெல்லாம் போய் படிக்கிறது இல்ல. ஏன் நீங்க ஸ்கூலுக்கு போறது இல்லையா? ஏன்பா நீங்க ஏன் ஸ்கூலுக்கு போறது இல்ல? அம்மா எனக்கு சொல்லிருக்காங்க, ஒருவேளை நான் வீட்டை விட்டு வெளியே போனா என்ன சூனியக்காரி தூக்கிட்டு போயிடுவாளாம். யாரு? சூனியக்காரி. சூனியக்காரியா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அந்த சூனியக்காரி உன்னை மட்டும் ஏன் தூக்கிட்டு போகணும்? அம்மா அத பத்தி என்கிட்ட சொல்லல. சௌமியா, அம்மா, அங்கிள் கிட்ட சொல்லுங்க என்ன எதுக்கு சூனியக்காரி தூக்கிட்டு போறான்னு. சௌமியா வாமா, அம்மா கிட்ட வா. உங்க பொண்ணு ரொம்ப நல்லாவே கதை சொல்றா. அவளை ஒரு நல்ல ரைட்டர் ஆக்கிடுங்க. வந்த வேலை முடிஞ்சதா? அது வந்து ஃபிட்டிங் மட்டும் தான் பண்ண. அதான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? கிளம்புங்க. என்னங்க என்னாச்சு? எதுவும் பேசாதீங்க, காசை வாங்கிட்டு முதல்ல கிளம்புங்க. சின்ன குழந்தைகிட்ட என்னென்னவோ பேசி மயக்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல. எதுக்காக நீங்க அவகிட்ட பேசுனீங்க? நான் சின்ன பொண்ணுங்கிறதுனால பேசுனேன், நீங்க தப்பா நீங்க நினைச்சுக்காதீங்க. வேலை செஞ்சதெல்லாம் போதும், இந்தாங்க பணத்தை போடுங்க. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. மேடம், இன்னும் கொஞ்சம் வேலை தான் பாக்கி இருக்கு. நான் அதெல்லாம் அதையும் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க முதல்ல கிளம்புங்க. சொல்றல கிளம்புங்க, கிளம்புங்க. மேடம், சாரி. போங்க, சொல்லிட்டு இருக்கல. போங்க, சாரி. வெளிய போங்க, போயிட்டே இருங்க. மேடம், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க மேடம். வெளிய போங்க. என்னாச்சு நிம்மி? என்ன நடக்குது இங்க? இந்த வாசலை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும், புரியுதா? இங்க பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வெளிய போ, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, போ.
என்ன நடக்குது? யார் நீங்க? இது பாருங்க, பார்க்கதான் அப்பாவியா இருக்கா, ஆனா இவன் 1 நம்பர் ஃப்ராடு. என் குழந்தை தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட இந்த ராஸ்கல் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். நிம்மி, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? அத்தை, இவன் 1 நம்பர் பொறுக்கியா இருக்கான். ஏய் நிம்மி, கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க நீங்க எலக்ட்ரீஷியனா? ஆமா சார். நீங்க உள்ள போய் அந்த எலக்ட்ரிக் லைனை செக் பண்ணுங்க. நிம்மி, எலக்ட்ரீஷியன் இவரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க உள்ள போங்க, வந்த வேலையை பாருங்க. போங்க, உள்ள போங்க. என்னங்க? ஏய் நில்லுங்கறல, மரியாதையா வெளிய போயிடு. என் வீட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நிம்மி, என்ன பேசிட்டு இருக்க? இது பாருங்க, இவனை இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் பார்க்க கூடாது. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா அதுக்கப்புறம் நான் போலீஸ் கூப்பிடுவேன். வெளிய போ சொல்லுங்க. வெளிய போடா. என்னங்க இவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நான் பைத்தியமா? ஆமா, நீ என் பொண்ணு கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அவகிட்ட நீ சிரிச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன? நல்லவனா இருந்தா சின்ன குழந்தை கிட்ட அப்படி பேசுவியா? இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த ஊர்ல எல்லாருக்கும் என்ன தெரியும், எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. கௌரவத்தை தூக்கி குப்பையில போடு. யாருக்கு அந்த கதை வேணும்? வெளிய போங்கிறது போடா. இந்த தெருவுக்குள்ள யாருங்க பைத்தியத்தை உள்ள விட்டது? இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏய் தம்பி, சௌமியா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள போ. போ. நீ எதுக்கு வெளிய வந்த? நிம்மி, வாமா. என்ன இது? என்ன நடக்குதுங்க? அந்த ஆளு என் சௌமியா கிட்ட என்ன பேசலாம்? அப்படி என்ன பேசலாம்? யாருக்கு எதுவும் தெரியாம இருந்துச்சு? இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணி ஊரையே சிரிக்க வச்சு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு? அப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த பொம்மைக்காரிய போய் இந்த பொம்பளை இருக்காங்களே, சரியான பைத்தியம். எதுக்கோ எதையோ முடிச்சு போட்டு பேசுறது. நீங்க வரீங்களா? வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. ஏய் நில்லுப்பா, ஏய் நில்லு. இவ என்கிட்ட பைத்தியக்கார மாதிரி பேசுறா. என்னன்னு கேளுங்க. ஆமா, நாங்களும் தான் பார்த்தோம். ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இந்த வீட்டை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவர் சொன்னாருன்னு கொடுத்தேன். ஆனா முதல் நாளே இவ்வளவு கம்ப்ளைண்டா? இதெல்லாம் இங்க கண்டிப்பா நடக்காது. கௌரவமா வாழ்றவங்களுக்கு தான் இங்க இடம். ஐயா, அது தெரியாம தப்பு நடந்துருச்சு. என் மனைவி தெரியாம பேசிட்டா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனிமேல் இப்படி ஆகாம பாத்துக்கிறேன். தயவு செய்து மன்னிச்சிருங்க. முடியாது. என் வீட்டுல இந்த மாதிரி ஆளுகளுக்கு இடம் கிடையாது. நீங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. 1/2 மணி நேரத்துல இந்த இடத்தை காலி பண்ணணும். ஐயா, இன்னைக்கு தான் வந்திருக்கோம். திடீர்னு எங்க போறது? எங்கேயாவது போங்க. இவங்களை முதல்ல இங்க இருந்து வெளியில அனுப்புங்க. இவங்க பொண்ணு இன்னைக்கு காலையில என்ன காரியம் செஞ்சா தெரியுமா? அப்பாவி மாதிரி இருக்காளே, ஒரு பொம்மை கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு கத்தியால என் கையை கடிச்சிட்டா. இது குழந்தை இல்லங்க, சரியான சைத்தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, என் கைய பாருங்க. இவங்க கண்டிப்பா இங்க இருக்கவே கூடாது. யாருக்கு தெரியும் இன்னும் யார் யாரை என்ன பண்ணுவாளோ? என்ன சொல்றீங்க? என்னங்க இப்படி எல்லாம் இங்க பேசுறீங்க? பாருங்க, மரியாதை இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுங்க. இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. உங்களையும் உங்க பொண்ணையும்
முதல்ல இவங்களை கிளம்ப சொல்லுங்க. இந்த வைத்தியத்துக்கு என்ன பேச்சு? வெளிய அடிச்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாம பேசிட்டேன். இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்னம்மா நடிக்கிற? பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு கேப்பியா? பேசும்போது அறிவோட பேச தெரியாது, இப்ப மன்னிப்பு கேப்பியா? போங்க போங்க, சாமானத்துக்கு வெளியே போடுங்க. ஆகையா நிறுத்த நடிச்சிருக்காங்க. சாமானத்துக்கு வெளியே போட சொல்லுங்க. அங்கிள், இது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. என்னோட தப்பை நான் ஒத்துக்கிறேன். நாங்க எங்க ஊரை விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை போக சொல்லாதீங்க. இல்லனா அப்பா அம்மா மேல ரொம்ப கோவப்படுவாரு. அப்புறம் வீட்ல எல்லாரும் சண்டை போடுவாங்க. அவங்க சண்டை போடுறதை என்னால பார்க்க முடியாது அங்கிள். எங்களை தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லாதீங்க. எப்பவுமே அம்மா கூட தான் இருப்பேன். தனியா இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால அம்மா எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க. பயமா இருந்தா இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வேற புது இடமா இருந்துச்சா, நீங்க திடீர்னு வந்து என் கையை பிடிச்சிங்களா, அதனால நான் பயந்துட்டேன். இனிமே நான் எப்பவும் அப்படி செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக சொல்லாதீங்க. இங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாருமே என் கூட விளையாடுறாங்க. தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக சொல்லாதீங்க. இதை விட்டா எங்களுக்கு போகிறதுக்கு வேற வீடு கூட இல்ல. எங்களை போக சொல்லாதீங்க. இங்க பாருங்க, இவ்வளவு சின்ன குழந்தைய இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறா. எனக்கு என்னமோ இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாங்கய்யா, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த பொண்ணு நம்மளோட மனசை ஜெயிச்சிட்டா. இவளுக்காக கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. சரி சரி தங்க, ஒத்துக்கிறோம். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, அடுத்த தடவை இப்படிலாம் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த தடவை இப்படி ஆகாம நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. சரி சரி வாங்க போலாம். நீ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா நீ புத்திசாலி பொண்ணுன்னு அம்மா இன்னைக்குதாம்மா தெரிஞ்சுக்கிட்ட.
நம்ம மரியாதையை நீ காப்பாத்திட்ட சௌமியா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்ட. மான மரியாதை போனதுக்கு அப்புறம் காப்பாத்தி என்ன பிரயோஜனம்? ஊரே நம்மள பார்த்து காரி துப்பிடுச்சு. சரிடா செல்லம், முதல்ல உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க. சௌமியா. உங்களோட பேரு ரொம்ப அழகா இருக்கே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவ என்னோட பொண்ணு. இவ பேரு தியா. இவ கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிக்கிறீங்களா? வெரி குட். அப்ப நீங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. செல்லம், நீயும் இங்க வா வா. ஒடியா 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 ஒடியா. நீங்க எல்லாருமே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஓகே என்னங்க, எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. என் வீட்டுக்காரு போலீஸா இருக்காரு. ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. நான் வந்து உங்களை அடிக்கடி பாத்துட்டு போவேன். இப்ப நான் கிளம்புறேன். சரி, நான் போயிட்டு வரேங்க. தியா, எல்லாருக்கும் பாய் சொல்லு. வாடா செல்லம், உட்காரு. இங்க பாரு சௌமி, இந்த கத்தி இருக்குல்ல, இது மிகப்பெரிய பொறுப்புமா. நல்லா யோசிச்சுதான் இத பயன்படுத்தணும். எனக்கு சத்தியம் பண்ணு செல்லம், நீ இத வச்சு எந்த ஒரு அப்பாவியையும் காயப்படுத்த கூடாது. சத்தியம் பண்ணு. ஆனா அம்மா, அவங்கள பாக்கும்போது உண்மையாவே சூனியக்காரி மாதிரி தான் தெரிஞ்சது. அதான் அப்படி செஞ்சேன். ஆமாண்டா செல்லம், நீ சொல்றதும் சரிதான். ஆனா இதுல நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நண்பர்கள் யாரு, எதிரிங்க யாரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அம்மா, நான் தான் ரொம்ப சின்னவளா இருக்கனே, எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? ஆமாண்டா செல்லம், உண்மைதான். கவனமா கேட்டுக்கோ. யாராவது உனக்கு பிடிக்காத மாதிரி பேசினாலோ, உன் கைய புடிச்சு இழுத்து உன்னை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சாலோ, கெட்ட வார்த்தை பேசினாலோ, உன்னை அடிச்சாலோ, அவங்கதான் உன் எதிரி. ஒருவேளை உன்கிட்ட யாராவது அன்பா பேசி செல்லமா விளையாடி நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொன்னா, அவங்கதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஆ சுமதி, எழுந்திரு. சுமதி, எழுந்திரி சீக்கிரம். சுமதி வர எந்திரிக்க மாட்டேங்கிறா. இப்ப நான் என்ன பண்றது? பர்ஸை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இது ஃப்ரெண்டு. இது எதிரி. ஆனா 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களே. அப்ப எனக்கு எப்படி தெரிய வரும் யாரு ஃப்ரெண்டு யாரு எதிரின்னு? ஓஹோ, என்ன நான் இப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்.
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திருடுவ, அதுவும் என் பர்ஸ்ல இருந்து. என்ன பண்றீங்க? திருடுறது மட்டும் தான் பாக்கி இருந்தது, அதுவும் செய்ய ஆரம்பிச்சிட்டா உன் பொண்ணு. என்னாச்சுப்பா? இவ திருட ஆரம்பிச்சிட்டாமா. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். கத்திய கொடுத்து எல்லாரையும் மிரட்ட சொல்லி சொல்றா. இன்னைக்கு திருட்ட கத்து கொடுத்துருக்கா. பிளான் போட்டு திருடி வர சொல்ற போல. ஒரு நிமிஷம், கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் கேக்குறேன். பொறுமையா இருங்க. பாத்தீங்களா, திருட ஆரம்பிச்சிட்டா. இருங்க சௌமியா, அம்மா கிட்ட உண்மையை சொல்லுமா, என்னாச்சு? அம்மா, நான் ஒன்னும் காசு திருடல. ஐயோ செல்லம், நீ திருட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த நோட்டு இது எப்படிமா உங்ககிட்ட வந்துச்சு? நான் இதெல்லாம் டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன். பென் இருந்துச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன். அட அட, சபாஷ் சபாஷ் சபாஷ். உன் பொண்ணோட அதிசயத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப இந்த நோட்டை யாருதான் வாங்குவாங்க? என் நோட்டு வீணா போச்சு இல்ல? சௌமியா இரு, அம்மா பாக்குறேன். ஐயோ செல்லம், இது நீதான் வரைஞ்சியா? எவ்வளவு அழகா இருக்கு. சரிடா, அழாதம்மா. இங்க பாரு, நீ தப்பு பண்ணிருக்கல, அப்பா கிட்ட சாரி சொல்லிடு. அப்புறம் வெளியே போய் விளையாடு. முதல்ல வந்து சாரி சொல்லு. சொல்லுடா செல்லம். அப்பா சாரி, இனிமே நான் எப்பவும் இப்படி செய்ய மாட்டேன். போடி அந்த பக்கம். சௌமியா நீ போமா, போ. தெரியாம பண்ணதுக்கே இப்படி கத்துறீங்க? அவளை அடிக்க கைய ஓங்குறீங்க. அவ சின்ன குழந்தைங்க, அதுவும் உங்க குழந்தை, உங்க எதிரி கிடையாது. என்ன சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க போறதில்ல. என்ன சரிடா செல்லம், அழக்கூடாது. அம்மா, ஏம்மா அப்பா எனக்கு எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காரு? என் மேல அவருக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. இல்ல சௌமியா, அப்படியெல்லாம் நினைக்காத. அப்பாவுக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்குமா. அப்பா இப்ப ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்காரு, அதனாலதான் உன்னை திட்டாரு. அம்மா சொல்றல, அழாத செல்லம். இந்தா தண்ணி குடி, தண்ணி குடி. சுமதி குட்டி, உள்ளவா. சௌமி செல்லம், சுமதி குட்டி இப்ப நீ அழறத பார்த்து என்ன சொல்லுவான்னு தெரியுமா? ஏ சௌமி அக்கா ஒரு அழுமூஞ்சி, எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பான்னு தானே சொல்லுவா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன குழந்தைங்க இப்படி அழுவுறத பார்த்தா சாமி மனசு தாங்கவே தாங்காதான். சாமியை நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா? சொல்லு. சரி விடுடா செல்லம், அழக்கூடாது. அம்மா சொல்றல, அழாதம்மா, தங்கம்ல. ஆமா சௌமியா அக்கா, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட கூப்பிடுறாங்க. எல்லாரும் உன்னை விளையாட கூப்பிடுறாங்கம்மா. சௌமி செல்லம், நீ போமா, போய் விளையாடுன்னு. வா சௌமியா அக்கா. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நான் வந்துகிட்டு இருக்கேன். நிம்மி,
நீ எதுக்கும் கவலைப்படாத, அவ விளையாட்டு வந்துருவா. ம். சரி வா, நீ வந்து டீ போடு. ம். யாராவது உன் கைய புடிச்சு இழுத்து உன்னை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சாலோ, கெட்ட வார்த்தை பேசினாலோ, உன்னை அடிச்சாலோ அவங்க தான் உன் எதிரி. ஒருவேளை உன்கிட்ட யாராவது அன்பா பேசி செல்லமா விளையாடி நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொன்னா அவங்க தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன நீங்க மன்னிச்சிருங்க. கடவுளே, பால் தவறி கீழே விழுந்தா பெரிய அபசகுணமாச்சு. நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். எனக்கு நீங்க சூனியக்காரி மாதிரி தெரிஞ்சுங்க, அதனாலதான் என் கத்தியால கிழிச்சிட்டேன். சாரி. இப்பவும் நானே இதுக்கு திருடி ஆகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்பா, சௌமியா அக்கா எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டானே தெரியல, வெளியிலே வர மாட்டேங்கிறா. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன திருடியாக சொல்றாங்க. நான் திருடியாக மாட்டேன். சரி பரவாயில்ல, நீ உள்ள போ. சௌமியா அக்கா எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டானே தெரியல, வெளியிலே வர மாட்டேங்கிறா. சுமதி, நீ என்னம்மா சொன்ன? சௌமிய காணுமா? அம்மா, 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 என்னாச்சுமா? நீ ஏன் இப்படி கத்துற? சௌமிய காணுமாமா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இல்லப்பா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், சௌமியா அக்கா எங்கேயுமே காணோம். ஏய் நிம்மி, எங்க நிம்மி. போற? நிம்மி, எனக்கு இப்ப இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. நீங்க என் எதிரி இல்ல, என் ஃப்ரெண்டுன்னு. நீங்க என்ன மன்னிச்சிருவீங்களா? அப்படியா? அப்பனா நீங்க என் கூட ஃப்ரெண்ட் ஆகுறீங்களா? இன்னைக்கு நீங்க பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வரலையா? ஓஹோ, பொம்மையெல்லாம் அங்க இருக்கா? சரி, நான் போய் பார்க்கறேன் என்னென்ன பொம்மைலாம் இருக்குன்னு. சௌமி, சௌமியா, 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 நீ எங்கம்மா இருக்க? சௌமி, சௌமி,
சௌமியா சௌமியா சாமி எங்க இருக்க சௌமி? உன்னை நான் எப்படி தேடுவேன்? சௌமி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா சொல்லுங்க. என் சௌமியா எங்க? எங்க? நிம்மி என்னாச்சு? சரி 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 சரி, அழாத அழாத, கிடைச்சிடுவா. இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பா, கிடைச்சிடுவா. நிம்மி சௌமியாவை காணோம்னு எல்லா இடத்துலயும் தேடினீங்களாமே, அவ கிடைச்சாலா இல்லையா? கடத்திட்டாங்க. வெளிய போகாதவ எப்படி போனான்னு தெரியல. சமய பார்த்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா கிடைச்சிடுவா. என் வீட்டுக்கார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அம்மா, சௌமி கிடைக்கலமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலம்மா. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன், யாரும் பார்க்கல. சுகன்யா, என்னம்மா? எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. நீ தேவையில்லாம எதுக்கும் டென்ஷன் ஆகாத. அந்த குழந்தையோட போட்டோவை என் செல்லுக்கு அனுப்பி வை, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஜெகன், எல்லா செக் போஸ்டையும் உடனே க்ளோஸ் பண்ணு. ஒரு 8 வயசு குழந்தை காணாம போயிடுச்சான். எந்த வண்டியையும் செக் பண்ணாம விடாத. அந்த குழந்தை இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கா. அவ பேரு சௌமியா, எனக்கு தெரிஞ்சவங்க. உடனே தேடுங்க. அண்ணா, உங்க போன்ல குழந்தையோட போட்டோ இருக்கா? இல்லம்மா, என்கிட்ட போட்டோ எதுவும் இல்ல. என்கிட்ட இருக்கு, வீட்ல இருக்கு. இருங்க எடுத்து இரு, நானும் வரேன். இதுதான் இருக்கு. இது போதுமா? இது போதும். நான் என் போன்ல போட்டோ எடுத்துக்கிறேன். சீக்கிரம் எடுங்க. என்னாச்சு? இதை ஏன் அனுப்ப முடியல? இங்க நெட்வொர்க் கிடைக்கல. நான் வெளியே போய் அனுப்புறேன். இத்தனை நாள் அவளை வெளியே அனுப்பாம இருந்தேன். இன்னைக்கு நானே அவளை வெளியே போய் விளையாட சொன்னேன். என் செல்ல சௌமியா இப்ப எங்க இருக்கா? அழாதம்மா, நிச்சயம் கிடைச்சிடுவா. நான் அவருக்கு போட்டோவை அனுப்பிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா கிடைச்சிருவா. இப்படி அழுதுட்டே இருக்காதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. வெளியே விளையாடிட்டு இருக்க பசங்க சௌமியா மெயின் ரோட் பக்கமா போனதா சொன்னாங்க. என்ன மெயின் ரோடா? இதோ
இப்ப என்ன இப்ப எதுக்குமா நீ அங்க போற நிமி உனதான் போகாதம்மா சொன்னா கேள் நிமி நில்லுங்க. குட்டி இங்க வா, நீ எங்கேயும் போக வேண்டாம். ஹோம்ஒர்க் பண்ணணும்ல, இங்கே இரு. கடவுளே, என் பேத்தி சௌமியாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அவளை நீங்க தான் காப்பாத்தணும். நிமி நிமி இங்க பாருங்க, குழந்தையோட போட்டோ நம்ம கைக்கு வந்துருச்சு. சாயங்காலத்துக்குள்ள கண்டுபிடிக்கணுமா? எல்லா காரையும் செக் பண்ணுங்க. நிமி போகாத ஏம்மா, கேளு இந்த குழந்தைய பாத்தீங்களா? நிமி என் குழந்தைய பாத்தீங்களா? ஏய் சொன்னா கேளு பைத்தியமா உனக்கு? நிமி நில்லு என் குழந்தைய நான் தேடி ஆகணும், என்ன தடுக்காதீங்க. என் செல்லம். சார் சார் நில்லுங்க சார். மேடம், இந்த குழந்தைய நீங்க பாத்துருக்கு. இவ்வளவுதான் நானும் தேடிட்டு இருக்கேன். சரிங்க பாருங்க, குழந்தை கிடைச்சிட்டாளா? இல்லைங்க, இன்னும் கிடைக்கல. எல்லா செக் போஸ்டையும் லாக் பண்ணிட்டோம். ஒரு வண்டி விடாம பாத்துக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் கிடைச்சிரும். நீங்களே எதுக்கு வேலையில இருக்கீங்க? சின்ன குழந்தைய கண்டுபிடிக்க முடியல, சாயங்காலத்துக்குள்ள குழந்தைய கண்டுபிடிக்கல. உங்க எல்லாரையும் சத்தியமா வேலையை விட்டு எடுத்துட சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. தயவு செஞ்சு அழாதீங்க. எந்த நியூஸ் கிடைச்சாலும் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். இல்ல, நான் போக மாட்டேன். என் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். என் குழந்தை எங்க இருக்கா? நிமி நான் தேடணும். நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாம 3 பேரும் சேர்ந்து அவளை தேடுவோம். நீ அந்த பக்கம் போ, அவங்க இந்த பக்கம் போட்டோம், நான் அந்த பக்கம் போறேன். சரிண்ணா. சரி. தம்பி என்ன சார்? 8 வயசுல ஒரு பொன் குழந்தைய பாத்தீங்களா? இல்ல இந்த சார். பக்கம் வந்தாளா? இல்ல சார், நான் பார்க்கல. சௌமியா தம்பி தம்பி சீக்கிரம் வாங்க. என்ன வாங்க சார்? வாங்க. இந்த மோட்டார் சைக்கிள் யாரு? என்னது சார்? இந்த வண்டியை எனக்கு தர முடியுமா? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். கொஞ்சம் பக்கத்துல போனோம். நான் இந்த இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் இருக்காங்க, அவர் வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க கொடுத்தீங்கன்னா போயிட்டு உடனே வந்துருவேன். கொஞ்சம் சாவி கொடுங்களேன். சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி.
ஏய், அவளை ஒழுங்கா போத்தி கூட்டிட்டு போ. நீ போறதுக்குள்ள அவன் மயக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ யார் கண்டியாவது பட்டுருவா. ஜாக்கிரதை. முகத்தை மூட்டியா போ. இதோ பாரு, போலீஸ் கிட்ட மாட்டிக்காத, பார்த்து போ. யாராவது இந்த குழந்தைய பாத்தீங்களா? ஏன் பொண்ணுதான் காணாம போயிட்டா. யாராவது இந்த குழந்தைய பாத்தீங்களா? ஒரு வண்டி விடாம எல்லா வண்டியும் கரெக்டா செக் பண்ணுங்க. ஓகே சார். அந்த வண்டியை நிறுத்துங்க, நல்லா செக் பண்ணி பாருங்க. சார் இந்தாங்க. நானா சார்? சொல்லுங்க. எல்லா வண்டியும் கரெக்டா செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு வண்டி கூட விடல. நிச்சயமா குழந்தை சீக்கிரமா கிடைச்சிடும் சார். குழந்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹேய், உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைய பாத்தீங்களா? ஐயா, வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. அவ கிடைச்சா போலீஸ்காரன் கொண்டு வந்து விடுவாங்க. என்ன நிறுத்து. டிக்கிய தர. ஏன் டிக்கெட் தரணும்? சொல்றல டிக்கிய தர. நான் சொல்றத கேளு. டிக்கிய தர. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கறாங்க? என்னாச்சு? டிக்கிய தர. சார் சார், என்னங்க ஆச்சு? டிக்கெட் தரங்க. டிக்கிய தர. பாருங்க. என்ன? பாத்தியா? நல்லா பாரு, உன் பொண்ணு எங்க இருக்கா? ஏன் எல்லாரும் இப்படி டார்ச்சர் பண்ற? சாரி சார், மன்னிச்சிடுங்க. நீங்க கிளம்புங்க. சார், இந்த மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் வழி மறிக்காதீங்க. சரிங்க, நான் உங்களுக்கு என்ன நான் பைத்தியமா? கூட்டிட்டு ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. சாரி சார், சாரி சார், மன்னிச்சிடுங்க. நிம்மி, ஏன் இப்படி பண்ற? எல்லாரும் சந்தேகப்படாத. போலீஸ் கிட்ட சொல்லிருக்கோம்ல, அவங்க தேடுவாங்க. வா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நான் வர மாட்டேன். இந்த செல்லம், இந்த பாலை குடி. எல்லாத்தையும் குடிக்கணும், மிச்சம் வைக்க கூடாது. குடி. பாட்டி, சௌமியா அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலையே. நம்ம வேணா தேடி போலாமா? எதுக்கு? அவளை தேடிதான் எல்லாரும் போயிருக்காங்கல்ல, நாம வேற எதுக்கு போகணும்? தேவையானவங்க தேடட்டும். ஆஹா, சரி சரி, பேசிக்கிட்டே நீ என்ன ஏமாத்தாத. இந்த பால் அப்புறம் குடிச்சிரு. குடி குடி குடி. சமத்து குட்டி. அம்மா தாயே, என் சௌமியாவை காப்பாத்துங்க. அவளுக்கு இதுக்கு மேல எந்த துன்பத்தையும் கொடுக்காதீங்க. அவளுக்கு துணையா இருந்து காப்பாத்துங்க தாயே. நிம்மி, या देवी सर्वभूतेषु दुर्गा रूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः. தாயே தேவி, என் ராஜகுமாரியை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என் வாழ்க்கையோட வானவில்லே என் குழந்தைதான். அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா தாயே. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குழந்தை எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு.
அவ எந்த உலகத்துல இருந்தாலும் அவளை நான் போராடி மீட்டுடுவேன். உங்களுக்கு என்னாச்சு? சௌமியோட தாவணிதான். சௌமி, 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 சௌமி. சௌமி, 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 கதவு தரமா. சௌமி, சௌமி, கவலைப்படாதம்மா, உன்னை காப்பாத்து நான் வந்துட்டேன். சௌமி, கதவு திறக்க மாட்டேங்குது. சௌமியா, சௌமியா செல்லோ, இங்க பாருமா. என்னாச்சுமா உனக்கு? அம்மா வந்துட்டேம்மா. சௌமியா, சௌமியா கண்ணு திறந்து பாருமா. அம்மா வந்துட்டேம்மா, இங்க பாரு. சௌமியா, என்னமா ஆச்சு உனக்கு? உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சௌமியா, இங்க பாருமா, கண்ணு திறந்து பாருமா. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. எதுக்கு எடுத்தாலும் பதட்டம் தான். இந்தா சுமதி குட்டி, ஒரே ஒரு வாய் சாப்பிடு. வேண்டாம். ஐஸ்கிரீம் வேணும்னா இதடி சாப்பிடணும், என்ன? அப்பதான் வாங்கி தருவேன். இன்னையோட சௌமியாங்கிற பேச்சே இந்த வீட்ல இருக்காது. பாட்டி, இவ்ளோ நேரம் ஆகியும் சௌமியா அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலையே. எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எப்ப வருவாங்க? எல்லாரும் அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. அக்கா எப்ப வருவாங்க பாட்டி? ஆ, அவ அவ வந்துருவாமா. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சௌமியா, கண்ணு திறந்து பாருமா. வேளங்கார திரும்பி வந்துட்டான். அக்கா, சௌமி, நீங்க கிடைச்சாளா? எங்க மாறுதா? ரொம்ப மயங்கி இருக்காளே. நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா? வேண்டாம், தேவைப்பட்ட நானே இவ்வளவு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். அக்கா கிடைச்சிட்டாங்கல்ல, நாம இதுக்காக சாமிக்கு பாயசம் பண்ணலாம். ஏன் அக்கா பேசல? உடம்பு சரியில்லையா? சௌமி,
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுண்ணா. நம்ம சௌமியா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. சரிண்ணா, நான் கிளம்புறேன். என் பொண்ணு வீட்ல தனியா இருக்கா. ஏதாவது ஒரு கஷ்டம்னா குரல் கொடுங்க, உடனே ஓடி வந்துடுறேன். வரட்டுமாண்ணா? வரேம்மா. அப்பா, அக்காக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நில்லு சுமதி, நீ எதுக்கு அங்க போற? ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொன்னல. அம்மாவும் பொண்ணும் தினமும் இப்படித்தான் டிராமா பண்ணுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. என் கூட வா. இன்னையோட சனிய தொலைஞ்சது தலைமுடிகிறதான்னு சந்தோஷப்பட்டேனே. ஏன் அதிர்ஷ்டம் குழந்தையோட துப்பட்டா இவ கண்ணுல பட்டுருச்சு. சௌமி, சௌமி எந்திரிமா, கண்ணை திறந்து பாருமா செல்லம். இங்க பாரு சௌமி, இப்ப நீ என்ன பாக்கலன்னா அம்மா அழுவ. இது பாரு, நீ அம்மா செல்லம் தானே. அம்மா சொன்னதுக்கு அப்புறமும் ஏமா கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிற? சௌமி, அம்மா அழறேன் பாருடா. சௌமி, அம்மா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. டாக்டருக்கா? வேண்டாமா, டாக்டர் மட்டும் இங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டா இந்த விஷயம் தெரிஞ்சிடுமேமா. இப்ப என்னம்மா பண்றது? என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா. என் சௌமியா கண்ணை திறக்க மாட்டேங்கிறா. நீ டாக்டருக்கு நிம்மி, நல்லா யோசிச்சு சொல்லுமா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யோசனை பண்ணிட்டேம்மா. எனக்கு எனக்கு என் குழந்தைதான் முக்கியம். வேற எதை பத்தியும் கவலை இல்ல. உடனே ஃபோன் பண்ணுமா. சீக்கிரமா ஒரு வர சொல்லு. சரிம்மா. சௌமி, உங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? டாக்டர் இங்க வர நான் அனுமதிக்க மாட்டேன். அவளுக்கு இன்னும் உயிர் இருக்குல்ல. கொஞ்ச நேரத்தில் தானா கண்ண திறப்பான். டாக்டர் இங்க வந்தா நம்ம ரகசியம் ஊருக்கு தெரிஞ்சிடும். இல்ல ஆனா மாப்பிள்ளை சௌமியா இருக்கிற நிலைமைய பாருங்க. உயிரோட தானே இருக்கா, செத்து போகல. இது களங்கமான ஜீவன். அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. சௌமியா, சௌமியா செல்லம், கண்ணு திறப்பா. கண்ணு திறடா என் தங்கம். அந்த நாசமா போறவே என் குழந்தைய என்ன பண்ணான்னு தெரியலையே. அம்மா ஏதாவது செய்யுமா. நிம்மி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நிம்மி, நீ கவலைப்படாத. என்கிட்ட மூலிகை ஒத்தடை இருக்கு. அம்மா தேவி, என் குழந்தைய காட்டினியே, இவளுக்கு உயிர் பிச்சை கொடுமா. இது எனக்கு ஒரு சித்த வைத்தியர் கொடுத்தார். எந்த மயக்கமா இருந்தாலும் இது மூந்து பார்த்தா தெளிஞ்சுடும் சொன்னாரு. என்னமாச்சு? ஏன் இவளுக்கு மயக்கம் தெரியல? எவ்வளவு நேரமா வச்சு ஏமா மயக்கம் தெரியல? அம்மா, அம்மா சொல்லுமா. எனக்கும் அதுதாம்மா ஒண்ணும் புரியல. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. நான் இப்பவே என் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன். யோசிச்சு பேச மாட்டே நீ. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்கற. ஹாஸ்பிட்டல் போனா என்ன ஆகும்னு தெரியல. என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். என்ன ஆனாலும் சரி, என் குழந்தைக்கு மயக்கம் தெரியல. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? நிமி, நில்லு, நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு வழி மறிக்காதீங்க. தள்ளுங்க. அம்மா,
சுவாமி